ஹாய், வெல்கம் டு மஞ்சு அஜித் குமார் vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி சமையல் வீடியோஸில் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு எக்காக மெதுவாக வைங்க. இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சைடு வேகட்டும். எக் மசாலா செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா தோலை உரித்து கட் பண்ணிக்கலாம். நல்லா டைமண்டாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ண மாதிரியே தக்காளியும் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியணும். கடுகு நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வெந்துட்டுருக்க கேப்பில் சைட் பை சைடு வெந்த முட்டையோட தோலெல்லாம் உரித்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஆனியன் வேகணும். நல்லா இதுதான் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் வணக்கி விட்டுட்டு கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் கிட்ட விட்டுருங்க. நல்லா குக் ஆகட்டும். மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்படியே கரண்டியை வச்சு நல்லா தக்காளி எல்லாம் மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறமா பாயில் பண்ண எக்கை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சூடாக சாதம் வச்சு மிளகு ரசம் வச்சு மழை வர டைமில் இந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா தூள் போட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சுவையான எக் மசாலா ரெடி. ஒயிட் ரைஸ், ரசம், எக் மசாலா வித் காம்பினேஷன் அடிபொலி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். See you on the next video. Bye.